வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள். இந்த நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த ஜுமாவுடைய நாளில் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அந்த மனிதரின் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்பதாக சொன்னார்கள். மேலும் அந்த மனிதருடைய 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் அவருக்கு 10 தகுதிகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு ஆண்கள் சீக்கிரமாக போகணும். தாமதமாக போகிறோம், எந்த பயான் கேட்கறது இல்லை, குத்பா கேட்கறது இல்லை, கடைசியில் தொழுகையில் போயிட்டு வந்துடுறோம். ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜப் மற்றும் ஷஅபானுடைய மாதங்களில் எங்கள் மீது பர்க்கத் செய்வாயாக, எங்களுடைய எல்லா விஷயத்திலும் பர்க்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், புனித ரமதானுடைய மாதம் ஆஃபியத்தாக, சலாமத்தாக, ஆரோக்கியமாக அடையக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ரமதானில் முழு ரமதான் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் ரப்பே ரஹ்மானே நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்பதாக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமதானுடைய மாதம் அடையும் பாக்கியம் தந்து அந்த ரமதானில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.